அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. அரசியல் ரீதியாக வெற்றி பெற்ற பிறகு முன்னாள் அமைச்சர்களுடைய பினாமியா இருக்கக்கூடிய இந்த மலைகள்லாம் இருக்கு பாருங்களா, மக்களுடைய சொத்துக்களா மாற்ற அமைச்சர் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி பண்ணும் பொழுது சீல் வைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, செயற்கையா ஜல்லியையும் மற்ற ரா மெட்டீரியலையும் அவங்க முடக்கிறாங்க. ஏன்னா யார் கண்ட்ரோல் இருக்கு? இந்த மலைகளும் இந்த ஜல்லியும் இந்த மணலும் யார் கண்ட்ரோல்னா, இன்னைக்கு பழைய முறையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க கண்ட்ரோல் இருக்கு. இவர் சீல் வைக்க போனா உடனே சல்லி கிடைக்காம பார்க்க, அப்ப ரேட் ஏறுது. உடனே இங்கிருந்தே நிறைய பேர் மெம்பர் சொல்றாங்க, நீங்க சீல் வைக்கிறதுனால ஜல்லி ஏறுது, மணல் விலை ஏறுது, கல்லு விலை ஏறுது. அதாவது ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்களாம், அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, மைன்ஸோட லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களாம். ஆனா ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யார் எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. மக்கள் மன்றத்து முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும், யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யாரெல்லாம் பினாமி நிறுவனம் உருவாக்கி மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. முன்னாள் அமைச்சர் அப்படிதான் மதுரையில் ஒருத்தர் மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணாரு, டெபாசிட் வாங்கல, மதுரையில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. மதுரையில் ஏன் தெரியுமா ஜெயிச்சாங்க? முன்னாள் அமைச்சர் மதுரை இருக்க எல்லா மைண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால தான் அவர் இன்னைக்கு சட்டசபைக்கே வர முடியல. இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. எப்பொழுது மக்களுடைய சொத்தை தன்னுடைய பினாமி நிறுவனங்கள் மூலம், தன்னுடைய குடும்ப நிறுவனங்கள் மூலம் கைப்பற்றாங்களோ, மக்கள் தேர்தல் அரசியல தூக்கி எறிவாங்க. எழுதி வச்சு கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு G-Square மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேற யாருக்காகவும் இல்லை. ஆஸ்டின் தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி என்ன G-Square நிறுவனத்தை பத்தி சொன்ன உடனே திடீர்னு டக்குன்னு எந்திரிச்சார். அந்த G-Square நிறுவனத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் பண்ணும் பொழுது டிபிஆர் ப்ராஜெக்ட் அரசுக்கு மட்டும்தான் தெரியும், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அரசுக்கு மட்டும் தெரியும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். அப்ப இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். விவசாயிகளோட கண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 போகம் அங்க வந்து விவசாய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 2 போகம், இத்தனை ஏரி இருக்கு, 381 ஏரிகள் இருக்கு. இதுக்காக விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டதை தவிர இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளீடும் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு G-Square மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? G-Square மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது பிடி பீரியட் இல்ல, உட்காருங்க, பேசலாம். உட்காருங்க. மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால், ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. G-Square மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். உட்காருங்க. இருங்க. மாண்புமிகு உட்காருங்க. அவர்தான் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. பேச அனுமதிக்கிறேன். சுருக்கமா சொல்லலாம். மாணவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் சுருக்கமா சொல்லி முடிக்கணும். உட்காருங்க. அவர் சொல்லட்டுங்க.
புரியுது. மாண்புமிகு அவருக்கு முடிச்சிட்டுமே மாண்புமிகு அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் பதில். உட்கார்ந்து அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அப்ப அவர் பேசிட்டான். பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். இதை உறுதியாக சொல்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் நேற்றே சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் விமான நிலையத்துக்கான இடம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்களுடைய தலைவருடைய முதல் பிரச்சாரம் காலடிப்பட்டது விவசாயிகளுடைய கண்ணீருக்காக. விவசாயத்திற்காக குரல் கொடுக்கும் சொல்லக்கூடிய டெல்டாவில் பிறந்தவர்கள் நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் பரந்தூருடைய விவசாயிகளுக்கு எதிராக, பரந்தூர் மட்டுமல்ல திருவண்ணாமலையில் மேல்மா விவசாயிகளுக்காக குண்ட சட்டம் போட்டது திமுக. அப்ப இன்றைக்கு விவசாயிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நீர்வளமும் எத்தனை ஏரிகள் என்பது இருக்குங்கிறது மூத்த உறுப்பினருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழகத்தில் மிக அதிக ஏரிகள் 381 நிறைந்த மாவட்டம், ஏரிகள் நிறைந்த மாவட்டம். அப்ப 381 ஏரிகளை பத்தி அவங்க பேசினதில்ல, மக்களுடைய குரலுக்கு பேசினதில்ல. நேற்றே தெளிவா சொல்லியாச்சு. சென்னை விமான நிலையத்துடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன, அதை அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கான அரசினுடைய நிலைப்பாடு என்ன, எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் நேற்றிலிருந்து திமுக இந்த விமான நிலையம் இல்லைன்னா தமிழகத்தோட முதலீடே போயிடும், இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்டே இருக்காது. முன்னாள் அமைச்சரா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் திமுக எல்லாரும் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஊழல் இல்லாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு அரசாங்கம், எந்த நிறுவனம் இருந்தாலும் முதலமைச்சர் இன்னைக்கு நேரடியாக சந்தித்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் வாங்க, நானே எல்லா துறையிலையும் எந்த விதமான ஹடில்ஸும் இல்லாம சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல 45 நாள்ல எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லக்கூடியவர் சிஎம். அப்படிதான் ஒவ்வொரு துறையில நடந்துட்டு இருக்காரு. அதனால நேத்து கூட நடந்துச்சு. இதே அண்ணன் ஆஸ்டின் தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி அண்ணன் ஜி ஸ்கொயர் நிறுவனம் பத்தி சொன்ன உடனே திடீர்னு டக்குன்னு எந்திரிச்சார். அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் பண்ணும் பொழுது டிபிஆர் ப்ராஜெக்ட் அரசுக்கு மட்டும்தான் தெரியும். டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அரசுக்கு மட்டும் தெரியும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். அப்ப இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். விவசாயிகளுக்காக, விவசாயிகளோட கண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 போகம் அங்க விவசாய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 2 போகம். இத்தனை ஏரி இருக்கு, 381 ஏரிகள் இருக்கு. இதுக்காக விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டதை தவிர இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளிடும் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். 5 வருஷம் கழிச்சு வெள்ளையரிக்கு நாங்க உரத்துக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. இதற்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் வரும். 45 நாள் 60 நாளுக்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காங்கிறத பதிவு பண்றோம். உறுப்பினருக்கு நான் அறிவுரையாக அல்ல, எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறப்ப குரல் கொடுப்பதும், காலையில் நான் உறுப்பினர் பெயரெல்லாம் சொல்லி நான் யாரையும் சங்கடப்படுத்த விரும்பவில்லை. அங்கே இருந்த இடத்தை விட்டு முன்னோக்கி ஓடி வருகின்ற, கைகளை உயர்த்தி கொண்டே ஓடி வருகின்ற, எதிர்ப்புணர்வை மிரட்டுவது போல் காட்டுகின்ற செய்கைகள் இங்கே எழுப்புவதை நான் அனுமதிக்க முடியாது. நிச்சயமாக அடுத்த முறை இப்படி நடைபெற்றால் நடவடிக்கைக்கு உள்ளாவீர்கள் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, அது ஒரு நீங்க காசு கொடுத்தா எதுனாலும் எழுதிப்பாங்க. அது ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்தியை இங்க எடுத்துட்டு படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வரை எந்த அரசாங்கமும் பண்ணல, நாங்க பண்ணியிருக்கோம்.
1,00,000 இளைஞர்களுக்கும் இதனால வேலை கிடைக்க போகுது. இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிற பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே வந்து அரசியல் பார்க்காம தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இங்க இருக்க 234 உறுப்பினர்களும் 1.5 ட்ரில்லியனை வந்து ரீச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணணும். இதை வந்து அந்த அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்ததுன்னு அரசியல் பண்ணாம இளைஞர்களை மட்டுமே நோக்கமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. எங்கள்கிட்ட தான் கடைசியா வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டு போனாங்கன்னு பேசினாங்க. ஆனா முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க, முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் நீ சொல்லணுமா? மாண்புமிகு நீங்க பேசுறீங்களா? மாண்புமிகு தொழிலாளர் அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் பேசுங்க. என்ன சொல்லுங்க? அனுப்புறேன். சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய குற்றச்சாட்டை தெரிவிக்கிறார். அதை முழுமையாக கேட்டு அதற்கு பின் பதில் சொல்ல வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பத்திரிகையாளர் செய்தியில சொல்லல. நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் முடிச்சிடுறேன் சார், நான் முடிச்சிடுறேன். நான் வந்து பத்திரிகையாளர் செய்தியில சொல்லல, நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். உட்காருங்க. நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உட்காருங்க. நான் பத்திரிகை வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உண்மைக்கு புறமான செய்தியை சொல்லல. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் போற இடத்துல எல்லாம் வந்து தீவிரவாதிகளை வந்து உட்காருங்க. அந்த அவையில பேசினாலே இந்த அவையில இருந்து நிக்கிறீங்க. லைவ்ல போயிருதேன்னு சொல்லி கவலைப்படுறாங்க எதிர்கட்சிக்காரங்க. என்ன லைவ்ல போயிருச்சு, ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்தி நீக்குங்கன்றீங்க. ஒரு வார்த்தையே தவறு. ஏன்னா இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அழகான பேர் வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயத்துக்கு நல்ல நல்ல பேரை வைக்கக்கூடிய விஷயம் இருக்கட்டும். யார் வேணா வைக்கட்டும், பேர் வைக்கட்டும். ஆனா நான் ஒரு சமுதாயத்துல பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன். அண்ணன் தமிழ் அன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன், வேதனை சொல்றதுக்கு கஷ்டம் இல்லையா? எப்படி உட்காருங்க. இடத்துல உட்காருங்க. அப்படி நீ உட்காருங்க. உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. எனக்கு மாணவர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன இருங்க. உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க முதல்ல. மாணவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நீங்க
இதை ஒரு பேரவைத் தலைவர் உங்களுக்கு எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் எழுந்து உட்காருங்க, ஒரு நொடி உட்காருங்க, உட்காருங்க, அமைதியா இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முடிங்க. இல்ல முத விஷயம் அந்த சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே என்னன்னா இது நாம ஏத்துக்கொள்ளவே கூடாது. அது கொரோனா நாளா யோசிக்கணும். இப்ப என்ன நடந்தது கேமரால காட்டினாங்களா தெரியல. இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் மதிப்பிடக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்ககிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், இப்பவும் அதேதான். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. அவர் சபாநாயகர் ஒரு கண்ணியமிக்க பதவி, கொரோனா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசுவது இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்து கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முதல் அறிமுக உரை பேசுகிறாரு. இன்னும் கவனமா உறுப்பினர்கள் பேசும்போது தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதாரத்தோடு பேசணும். ஆதாரம் கேட்கலாம். ஐந்து முறை அவர் அறிமுக உரையை குறுக்கீடு செஞ்சு 5 முறை பேசிட்டாங்க. அவர் பேசிய கருத்துக்களுக்கு இப்ப நான் பேசுனத இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. அவர் பேசின கருத்துக்களுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். ஆதாரம் இருந்தா அவர் சபாநாயகர் கிட்ட கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அதாங்க அவர் பேசின கருத்துக்கு சபாநாயகர் ஆதாரம் கேட்டு அவர் கொடுக்கட்டும். அவரை பேச அனுமதிக்கிறேன். எனவே மாண்புமிகு சபாநாயகர் மூலமா நான் தெரிவித்துக் கொள்வது என்னன்னா, தயவு செய்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்கள் சபை மாண்பை முதல்ல காப்பாற்றணும். ஒரு மூத்த உறுப்பினர் ஏன்சாலே எல்லாரும் உட்கார்ந்துடும். அவர் கொரோனா ஏன்ஸ் நிக்கிறாரு, பின்னாடி இருந்து கத்துறீங்க. சபாநாயகர் ஏன்ஸ் நிக்கிறாரு, நடு கூடத்துக்கு வந்துட்டு வராரு, இன்னொருத்தர் தடுக்கிறார். இதெல்லாம் முறை இல்ல, மரபு இல்ல. முதல் முறை உறுப்பினர் பேசுறாரு, அவர் கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்குவாரு. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அவை குறிப்பில் நீக்கலாம், அதுக்கு என்னவோ பேசலாம். 5 முறை குறுக்கீடு செஞ்சுட்டு அவர் ஆதாரம் வச்சிருக்காரா இல்லையா, அது உண்மையா இல்லையாங்கிறத அவர் பேச அனுமதிங்க. அப்புறம் பொறுமையா கருத்தால் எதிர்கொள்ளுங்க. அதார் பதுல் அவர்கள் நிபந்தீங்க ஆதாரத்தை காட்டி விடுங்க. ஆதாரத்தை என்னிடம் காட்டி விட்டீர்கள். அவையின் மாண்பு கருதி, மக்களின் நலன் கருதி அந்த ஆதாரங்கள் கொடுத்திருக்க ஆதாரம் அத்தனையும் நான் ஆய்வில் வைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது குறித்து நீங்கள் பேசாமல் மற்ற விஷயங்களுக்கு போங்க. ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்டிவிட்டால் நான் ஆதாரத்தையும் பார்த்து விட்டேன். ஆனால் அதை மிகைப்படுத்தி அவையில் வெளியிட விரும்பவில்லை. அவையில் அதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஆதாரங்களை என்னிடம் காட்டியிருக்கிறார், அவை குறிப்பிலும் இருக்கிறது. அதையெல்லாம் நான் வெளியிட விரும்பவில்லை, விவாதிக்க விரும்பவில்லை. அவையின் மாண்பு கருதி, மக்கள் நலன் கருதியும் அந்த விஷயத்தோட மற்ற விஷயத்துக்கு நீங்க போங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, முல்லை பெரியார் முடங்கி போனது எந்த ஆட்சினால? பாலாறு பாலாகி போனது எந்த ஆட்சினால? ஈழத்தமிழர்கள் பலர் இரையாகி போனது எந்த ஆட்சியில? ஊழல் உற்றுக்கண்ணா பெருகி போனது எந்த ஆட்சியில? கனிம வளம் காணாம போனது எந்த ஆட்சியில? கார் ரேஸ்னு காதுல பூ சுத்தி கஜானாவை காலி செஞ்சது எந்த ஆட்சியில? குடிமக்களை குடிமகனாக மாற்றியது எந்த ஆட்சியில? பட்டினியாக இருந்த பாட்டாளிகளை கிட்னியை திருடினது எந்த ஆட்சியில? பாட்டலுக்கு 10 ரூபான்னு ஊழல் கலாச்சாரம் பரவியது எந்த ஆட்சியில? பார்ட்டி பண்டுன்னு பட்டையை கிளப்பினது எந்த ஆட்சியில? போதையால் தமிழக இளைஞர்கள் தள்ளாடியது எந்த ஆட்சியில? 30,000 கோடி ஊழல்னு முணுமுணுத்த முன்னாள் அமைச்சர் எந்த ஆட்சியில? முதலீட்டுகளை ஈர்ப்பதாக கூறி வெளிநாடு முதலீடு செய்து எந்த ஆட்சியில? சட்ட ஒழுங்கு சீர்திருத்தி சந்திச்சிருச்சது எந்த ஆட்சியில? சுயநலத்துக்காக சாலை முதல் சத்தன முட்டை வரை ஊழல் நடந்தது எந்த ஆட்சியில? மக்கள் பணத்தை மைனர்கள் மஞ்ச குளித்தது எந்த ஆட்சியில? தமிழர்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தது எந்த ஆட்சியில? அலைக்கட்டு ஊழல் நடந்தது எந்த ஆட்சியில? ஆக மொத்தத்துல தமிழ்நாடு நாசமா போனது தீய சக்தி ஆட்சியிலே. பாருங்க, எந்த ஆட்சியில் தான் அவர் கேட்கிறாரு. விடுங்க, உட்காருங்க, 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 பேசுங்க, முடிங்க. ஆனா தலைவர் ரொம்ப தெளிவா சொல்றார், யார் தப்பு செஞ்சாலும், யார் தப்பி செஞ்சிருந்தாலும், யார் தப்பு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களோ கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கண்ணுக்கு மையழகு,
கவிதைக்கு தமிழ் அழகு, தமிழ்நாட்டுக்கு தாவேக அழகு, தமிழருக்கு எங்கள் தங்க தளபதி அழகு, தீய சக்திக்கு தீகார் சிலை அழகு அழகுன்னு சொல்லி அன்னை நாடு குடும்ப ஆதிக்கத்தை ஒழிப்பு எங்களுக்கு அளித்த பரிசு கேலியும் கிண்டலும். காலம் சைசது விட்டது. கேலிக்கும் கிண்டலுக்கும் நாங்கள் அஞ்சவில்லை. இது எங்களுக்கு திருநாளாகும். பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணு, பெற்றெடுத்த தமிழ் மண்ணு, பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணு, பெற்றெடுத்த தமிழ் மண்ணு. தமிழக அரசியல் களத்திலே நிரந்தர முதலமைச்சராய் எப்போதும் களத்தில் நிற்கக்கூடியவர் வெற்றி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தளபதி என்று சொல்லி வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய்ஹிந்த் என்று சொல்லி அன்னை நாடு ஜெய்ஹிந்த் என்று சொல்லி எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிய வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பனிதமுள் பனியை போல நன்னும் நிற்பா கண்ணும் நசித்திட வேண்டும் என்று